ரயில்களை கவிழ்க்க சதி செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள உத்தராகண்ட் சாமியாரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். சென்னை அம்பத்தூர், ஆவடி, அரக்கோணம் பகுதியில் ரயில் தண்டவாளங்களில் கற்களை வைத்து ரயில்களை கவிழ்க்க முயன்ற சம்பவம் தொடர்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சாமியாரை இவர் கச்சிகுடாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு தமிழக ரயில்வே போலீசார் முடிவு செய்துள்ளனர். சென்னை அம்பத்தூர், ஆவடி, அரக்கோணம் பகுதியில் கடந்த மாதம் தொடர்ச்சியாக ரயில் தண்டவாளங்களில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற சம்பவம் தொடர்பாக போலீசார், அதாவது தமிழக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நபரை தீவிரமாக தேடி வந்தனர். கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் அந்த நபரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அதே நபர் தெலுங்கானா மாநிலம் கச்சிகுடாவில் ரயிலை, அதாவது தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற போது கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சாமியார் ஓம் என்பது தெலுங்கானா மாநில ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த தெலுங்கானா மாநிலம் கச்சிகுடாவில் ரயிலை கவிழ்க்க முயன்ற அந்த நபரும், சென்னை அம்பத்தூர், ஆவடி, அரக்கோணம் பகுதியில் ரயிலை கவிழ்க்க முயன்ற நபரும் ஒரே நபர், அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சாமியார் ஓம் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக ரயில்வே போலீசார் தற்போது இவரை 3 நாள் காவலில், அது தெலுங்கானா மாநிலத்தில் ஓம் சிறையில் இருக்கிறார். அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு இன்று காலை 11 மணிக்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார்கள். தொடர்ந்து அவரை காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக ரயில்வே காவல்துறை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 இடங்களில் மட்டும்தான் கற்களை வைத்த விவகாரத்தில் இவருக்கு தொடர்பு இருக்கிறதா, மேலும் பல இடங்களில் இவர் இதேபோல ரயில் தண்டவாளங்களில் கற்களை வைத்து விஷம செயலில் ஈடுபட்டாரா என்பது தொடர்பாகவும் விசாரணை முடிவிலேயே தெரிய வரும் என ரயில்வே காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.